அம்மாவோட அவங்க அம்மாவோட தாத்தா வச்ச மரமா எங்க அம்மா சொன்னாங்க. அப்படியா? நவீன மோகத்துல சுயநல வேகத்துல பூமி தாயான என் உடம்புல கவசம் போல இருந்த மரத்தை எல்லாம் அரக்க குணத்தோட வெட்டி சாட்சி சிதைச்சிட்டாங்களே. என்னோட மேனியில அணியாரங்களா இருந்த விளை நிலங்களை தோட்டங்களை சோலைகளை அழிச்சு தொழிற்சாலைகளா ஆக்கிட்டாங்களே. இந்த மரம் எப்படி நிழல் தந்துச்சு. நாம எல்லாரும் இங்க எவ்வளவு ஜாலியா விளையாண்டோம். இனிமே நாம எங்க போய் விளையாடுறது? வேற எங்கேயாவது போய் விளையாடலாம்னா எல்லா இடத்துலயும் மரத்தை வெட்டி நிலத்துல கட்டடங்களை கட்டி காத்து கூட இல்லாம பண்ணிட்டாங்களே. இந்த பேராசை பிடிச்ச நவீன மனுஷங்க இயற்கையை அழிச்சு இந்த சின்னஞ்சிறுசுகளையும் என்னையும் இப்படி அழ வச்சிட்டாங்களே. இந்த கொடுமையோட எல்லை என்னன்னு இந்த சுயநலம் பிடிச்ச மனுஷங்களுக்கு தெரியுமா? 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 கண்ணுல கண்ட மரத்தையெல்லாம் வெட்டி சாச்ச எல்லாரும் உள்ளவாங்க. இந்த பூமியில முளைச்ச மரங்களும் நம்மள மாதிரி படைப்புங்கதாங்கிறத மறந்துட்டீங்கல்ல. நீ 5 மரத்தை வெட்டுன, நீ 10 மரத்தை வெட்டுன, நீங்க 50 மரத்தை வெட்டுனீங்க, நீங்க 100 மரத்தை வெட்டுனீங்க. நீங்க செஞ்ச இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? சவுக்கடியா, லத்தியடியா, ஆயுள் தண்டனையா, இல்ல மரண தண்டனையா? இப்படி எந்த தண்டனை கொடுத்தாலும் நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு தண்டனை தான். 5 மரம் வெட்டினவங்க 10 மரம் நடுங்க, 10 மரம் வெட்டினவங்க 50 மரம் நடுங்க, 50 மரம் வெட்டினவங்க 100 மரம் நடுங்க. மரம் நடுறத உங்க வாழ்நாள் சேவையா நினைச்சு கண்ணுல தெரிகிற இடத்துல எல்லாம் நீங்க தின்னுட்டு கையில வச்சிருக்கிற விதையாவது தூவுங்க. விதை பந்துகளை வாங்கி போற பக்கெல்லாம் விதைய தூவுறத உங்க வாழ்நாள் கடமையா நினைங்க. இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை.